ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம ஊரில் மழை முந்தானத்து பேஞ்சனால நேற்று தண்ணி எதுவும் கொடுக்கல. நைட் தான் என்ன செய்ய போகிறோம், ஒரு பொடியை தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். இல்லைனா அது தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். ஏன்னா செடியில் இருக்க அமிலத்தன்மை எல்லாம் போயிருக்கும் மழை பெஞ்சோன்னையும். அந்த அமிலத்தன்மை கொஞ்சமாவது இருந்தால் தான் சரி செடியில் மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் வரும். அதுக்காக தான் இதை கொடுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மை ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ், இந்த காய்கறி கழிவெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், இன்னொரு க்ரோ பேக் நம்ம ரெடி பண்ணோம்ல அரிசி பையில், அதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டு வச்சு நல்லா மக்கிருச்சு. இதில் வந்து நான் எலிஃபண்ட் ஃபுட்டு ஒன்று வாங்கியிருந்தேன், கிழங்கு. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இது நல்லா மேலே முளைச்சிருச்சு. அதனால் இதை மட்டும் சும்மா இதை கட் பண்ணி, இந்த மண்ணு தான் மக்கிருச்சு பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம நட்டு விட்ருவோம். இதில் தான் 2 மக்காச்சோள விதைய வச்சேன், அதுவும் முளைச்சிருச்சு. நம்ம இதையும் என்ன செய்வோம், இதிலே ஊனி விட்ருவோம். ஏன்னா அடியில் ஃபுல்லும் காய்கறி குப்பை தான் இருக்குது. அதனால் சீக்கிரம் அதில் வந்து கிழங்கு வேர் பிடிக்கும். வேர் பிடிச்சா நல்லா ஸ்ப்ளட் ஆகி உங்களுக்கு கிழங்கு நல்லா வரும். ஏன்னா பொது பொதுன்னு தான் இருக்கும் மண்ணேவும். நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு மேலே நான் கொஞ்சம் காய்கறி குப்பை இதில் போட்டு மக்க வைப்போம்ல, இதை அள்ளி கொஞ்சம் மேலே போட்டு விட்டுணும், சரி செடி நல்லா சிறப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வேற ஒன்றும் இல்லை விவர்ஸ், படிகாரம். இது இந்த வாசலில் திருஷ்டிக்கு கட்டுவாங்க, சேவிங் பண்ணிட்டா ஃபேஸில் போடுவாங்கல்ல, அந்த படிகாரத்தை என்ன செஞ்சுருக்கேன், நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இதை என்ன செய்யலாம், நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம். இல்லைனா என்ன செய்யலாம், செடி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுட்டு என்ன செய்யலாம், செடிகளுக்கு கொடுக்கலாம். நான் இதை வந்து கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு, இது போட்டோன்னே தண்ணியில் என்ன செஞ்சிடும், உடனே கரைஞ்சிரும். அதனால் இதை எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள்லாம் அமிலத்தன்மை ஏற்படும். அமிலத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா தான் சரி, நம்ம எல்லா சத்துக்களும் வெளியேறி இருக்குமா மழை தண்ணினால, அந்த சத்துக்கள்லாம் திரும்ப பெறதுக்கு நீங்கள் அந்த படிகாரக்கல்ல யூஸ் பண்ணுங்க. இதனால செடி நல்லா சிறப்பாகவும் வரும். நல்லா பூக்கள் வைக்கும், காய்கள் வைக்கும், செடி நல்லா சிறப்பாக வரும். ஏற்கனவே காலையில் ஒரு இடம் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இப்பயும் மழை மேகமாக தான் இருக்காக. வெயில் வந்து மூடி மூடி தான் அடிக்குது. எப்போ மழை வரும்னு தெரியல. நம்ம இந்த இதை ஊனி விட்டோம்ல, இதுக்கும் என்ன செஞ்சுட்டுருவோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருவோம். இதுவுமே 2-3 நாள் என்ன செஞ்சிடும், நல்லா முளைச்சி வந்துடும். நாளைக்கு கொஞ்சம் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணும் விவர்ஸ். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை நல்லா முளைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது மெக்சிகன் ஸ்பினிச்சு எவ்வளோ இலை விட்டுருக்குன்னு பாருங்கள். இதே என்ன செய்யணும், இது தரையில் ஊனியிருக்கேன். இதே என்ன செய்யணும், நாளைக்கு கொஞ்சம் எடுக்கணும். எடுத்து இந்த அடுத்தாப்புல திருப்பி ஊனின மக்காச்சோளம் எல்லாமே சின்ன சின்ன குருத்தாக அங்கே முளைச்சி வந்திருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், மழை தண்ணி தான் 2 வாளி பிடிச்சேன்ல, இதை நான் காலையில் கொஞ்சம் எடுத்து செடிகளுக்கு ஊற்றி விட்டேன். இதைத்தான் எல்லா செடிக்குமே என்ன செய்யறது, கொஞ்சம் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னையும் கொஞ்சம் மழை தண்ணியை ஊற்றிக்கிறது. இந்த வெண்டைக்காயும் என்ன செய்வோம், நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இதே எடுத்துக்கணும். நாளைக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம். ஏற்கனவே 10-12 வெண்டைக்காய் இருக்குது, அது கூட இதையும் சேர்த்து வச்சுருவோம். செடி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு குடமிளகா பறிக்க தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. இது எப்போ பெருசாகுன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தாப்புல நம்ம தக்காளியுமே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா குட்டி குட்டிக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. தக்காளியும் நிறைய காய் விட்டுருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மழை பெஞ்ச மறுநாள் நீங்கள் இந்த உரத்தை கொடுத்து விடுங்க. கொடுத்தீங்கன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு 10 பூ போல் இருக்குது, அதே இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும். கனகாமரமும் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், கனகாமரமும் 2 பிரான்ச் வந்துருக்குல்ல, இங்கே ஒரு பிரான்ச் ஒன்று வந்துட்டாங்க. இதுக்கு பக்கத்தில் இந்த வருங்க இன்னொரு பிரான்ச் வர்றாங்க. எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால தான் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள்.
இந்த மல்லிகைப்பூவையும் பாருங்க. இதெல்லாம் அடுத்து நம்ம மொட்டு வைக்க போறாங்க. தேங்க் யூ.